வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களுக்கு மிஷினில் எப்படி பெடல் போடணுங்கிறத சொல்லி தந்தேன். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிஷினில் எப்படி துணி தேய வச்சு தைக்கணுங்கிறத சொல்லி தந்தேன். இப்போ 3வது வீடியோவில் ஒரு மிஷினில் துணியை வச்சு ஓரமாக துணி தைக்கிறது எப்படிங்கிறது ஒரு கர்ச்சிக்கு ஒரு மாதிரி வெட்டி அதை வச்சு சொல்லித்தரேன் உங்களுக்கு. சரிங்களா? இது வந்து மேக்ஸிமம் ஒரு சதுரமாக ஒரு பீஸ், மேக்ஸிமம் ஒரு 10 இன்ச்சு உயரம் 10 இன்ச்சு அகலம் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அதை எப்படி மடித்து வச்சு ஓரமாக தையல் போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ எப்படி தைக்கலான்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஒரு 2 மடிப்பு மடிச்சுக்கிட்டணும். எப்போதுமே இந்த துணியில் வந்து நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்க்கணும். கெட்ட பக்கத்தில் தான் தையல் போடணும். துணியை 2 மடிப்பு மடித்து அப்படி ஓரத்தில் சின்ன கொஞ்சமாக 2 காலை நிப்பாட்டி அடிங்க. ஏற்கனவே நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடன்னு அடிச்சிங்கன்னா துணி மடிப்பு சரியாக வராது. ஃபுல்லாக அடித்து வெளியில் எடுத்துருங்க. எடுத்துகிட்டே மறுபடியும் நீங்கள் மடிக்கலாம். கொஞ்சம் நாள் ஓரளவு தெரியும் அப்படிங்கிறவங்க அதை நிப்பாட்டிக்கிட்டே மடிச்சுக்கிடலாம். இல்லை தெரியாது அப்படிங்கிறவங்க இப்படி எடுத்துகிட்டு ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் ஓரமாக பேக் ஸ்டிச் போட்டு மறுபடியும் ஓரமாகவே தைச்சிட்டு வாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் மடிங்க. இப்போ எடுத்தோடனே ஃபுல்லாக மடிச்சுட்டு கடன்னு அடிச்சிங்கன்னா அந்த தையல் வந்து நீட்டாக வராது. அதனால் பிகினர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டி இந்த மாதிரி ஃபுல்லாக அடித்து எடுத்துகிட்டு மறுபடியும் 4 பக்கம் மடித்து அடிங்க. இதுதான் வந்து ஒரு தையலில் ஓரமாக நூல் தைச்சிக்கிறது எப்படிங்கிறது மெத்தடு. அது ஒரு கர்ச்சீப் மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இதே மாதிரி நீங்கள் வீட்டில் தைச்சி பழங்க. இந்த மாதிரி 4 பக்கம் ஓரமாக தைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன். தைச்சி முடித்ததுக்கப்புறம் இந்த துணியை 2ஆக மடிச்சுக்கிட்டு மறுபடியும் நீளமாக தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டிங்கன்னா ஓரளவு உங்களுக்கு தையல் நீட்டாக வந்துடும். இல்லை நீங்கள் இல்லைன்னா வேற ஒரு துணி இதே மாதிரி கட் பண்ணி நீங்கள் தைச்சி பழகிக்கலாம். இதை 2ஆக மடித்து வச்சுக்கிட்டு மறுபடியும் நீங்கள் அது நீளமாக இருக்குல்ல, இந்த மாதிரி நீளமாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீளமாக தைச்சி இந்த மாதிரி தைச்சி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு தையல் நீட்டாக வரும். ஃபினிஷிங்கும் நல்லா வந்துடும். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.